ஹாய் வர்ஸ் போன வீடியோவில் மூரா அசுரனை போல இருக்கிற அந்த அரசனை அந்த இளைஞர் அழிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் போர் செய்கிற இடத்து காமிக்கிறாங்க. அங்கே சந்திரன் போர் வீரர்கள் பார்க்குறாரு. மகதநாட்டு மந்திரிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அந்த நேரத்தில் பழைய காட்சி காமிக்கிறாங்க. அந்த மகத நாட்டை சேர்ந்தவர் இந்த இடத்துக்கு நீ வந்தது தவறுன்னு இப்பனாச்சும் உனக்கு தெரியுதா அப்படி சொல்றாரு. பத்மநாதன் உன்னோட தலையை நீங்க துண்டாக்குங்க அப்படிங்கிறாரு. உடனே அவங்க சந்திரன் தாக்க போறாங்க. அந்த நேரத்தில் சந்திரன் அவரை தாக்கிறாரு. இதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறார் பத்மநாதன். சந்திரன் பகைவனை நீங்க குறைவா நினைக்க கூடாது, அவனை கிண்டல் செய்யவும் கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்த தனந்தனோட மனைவி, யுத்தத்துல நம்ம தோற்றுருவோம் போல இருக்கே, அனைவரும் நம்ம அரண்மனை விட்டு வெளியேற வேண்டிய நிலை வந்துரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இதை கேட்ட அவந்திகா கோவப்பட்டு, நீ உணவு சாப்பிட்றப்ப மட்டும் வாயை தர, தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த காட்சியில தனநந்தனை காமிக்கிறாங்க. அங்க பத்மநாதன் நீ போய் அவன்கிட்ட சண்டையிடு அப்படிங்கிறாரு. உடனே அவன்கிட்ட எதுக்கு நீ சண்டையிடுற கோல மாதிரி என்கிட்ட சண்டையிடு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் சண்டையிட போறாரு. இதை பார்த்த தனந்தனோட மனைவி, இவர் எதுக்கு அவன்கிட்ட போய் சண்டையிடுறாரு, அன்னைக்கு சந்திரன்கிட்ட இவரு தோத்துட்டாரு அப்படி சொல்றாங்க. அடுத்த காட்சியில சந்திரன் தனநந்தனை பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அவந்திகாவும் நந்தினியும் தனநந்தனோட மனைவியும் எல்லாருமே பதட்டமாகறத காமிக்கிறாங்க. அதே நேரத்துல பத்மநாதனும் பதட்டமாகறாரு. பதட்டமாகி சந்திரனை தாக்குங்க, தனநந்தனை பாதுகாப்பா அவனை கூப்பிட்டு போங்க அரண்மனைக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில சந்திரன் வர்ற வீரர்களை எதிர்த்து தாக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல சாணக்கியர், நான் எதிர்பார்த்ததோட சேனைப்படை வீரர்கள் அதிகமா இருக்காங்க, இப்படி இருக்கிற போது எப்படி அரண்மனை வரைக்கும் சந்திரன் போயிருப்பான், நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கோங்க, இந்த போர்ல நம்மளுக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கூட இருக்கிற சிஷ்யர்கள் சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றீங்க, அவன் நிச்சயமா முன்னேறுவான், அவனை யாராலும் தோக்க அடிக்க முடியாது அப்படின்னு அந்த சிஷ்யர்கள் சொல்றாங்க. அவன் முன்னேறி தான் செல்லுவான், ஆனா மரணத்தை நோக்கி செல்றானோ தவிர அவன் வெற்றி நோக்கி முன்னேற செல்லல. பத்மானந்தோட சூழ்ச்சி இது, நம்மளோட பகைவன் அமைத்த வியூகம் இது, இந்த வியூகத்துல பகைவரை அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தாக்குதல் போதும் அப்படிங்கிறார். இதுக்கு மேல சந்திராவை முன்னேற விடாம நிறுத்தணும், ஏன்னா இது விருச்சக வியூகம், பின்னாடி இருந்து சந்திரனை தாக்குனாலும் தாக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில நந்தினி காமிக்கிறாங்க. அவங்க இவனை இதே மாதிரி விட்டுட்டு இருந்தா இவன் நம்மள தோல்வி அடைய செஞ்சிருவான், தாக்கிக்கிட்டே இருப்பான், நம்ம இதுக்காக ஏதோ செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்த காட்சியில நந்தினி பெண் சேனைப்படைகிட்ட பேசுறது காட்டுறாங்க. பகைவன் நம்ம சேனைப்படைகளை தாக்கிக்கிட்டே இருக்கான், நம்ம சக்தியாலும் திறமையாலும் அவனை திருப்பி தாக்கணும், பெண் என்பது உணவு தயாரிக்கிறது தான் அப்படிங்கிறது இல்லாம நம்ம நேரம் வரும்போது ஆயுதத்தை எடுத்து தாக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் சேனைப்படைகளை தயார்படுத்தி சந்திரனை தாக்க சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.